மசோதா வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி உங்களுடைய 14 ஆண்டு காலமாக மோடியினுடைய கை ஓங்கியிருந்த நிலையில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பின் போது 298 வாக்குகளை பெற்று 3/2 பங்கு மெஜாரிட்டி இருக்க வேண்டிய நிலையிலிருந்து அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அந்த 2/3 மெஜாரிட்டி அவர் கிடைக்கல. நமக்கு இந்தியா கூட்டணிக்கு 181 எதிர்பார்த்தோம், தேவை 230 கிடைச்சது. ஸோ 230 ஓட்டு இந்தியா கூட்டணிக்கும் 298 ஓட்டு பிஜேபி கூட்டணிக்கும் கிடைச்சது. ஸோ அவங்க இந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க. நம்முடைய கூட்டணி நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக, நாங்கள் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட 219 தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். 219 தான். ஒரு வாரமா கணக்கு போட்டு பார்த்தா 219 இன்னைக்கு அது அதிகமாக வந்துருக்கு. ஸோ 10-11 ஓட்டு அதிகமாக வந்துருக்கு. ஸோ எதிர்பார்த்ததை விட இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டு இருக்குது. இது அடுத்த தேர்தல் வரைக்கும் இதை அப்படியே இந்த கூட்டணியை கொண்டு போறது எங்களுக்கு மிகப்பெரிய கடமையா இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பயணத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது எஸ்பெஷலி பெரிய கட்சியா இருக்கிற காங்கிரஸ் எல்லாரையும் அணைச்சு கொண்டு போகணும். 17லேருந்து தொடர்ந்து தலைவர் எப்படி தமிழ்நாட்டில் 23 கட்சிகள் இருக்குது, கூட்டணி கட்சிகள். தலைவர் அவ்வளவு பேரையும் வழி நடத்துகிறார், அழைத்து செல்கிறார். ஒற்றுமை உணர்வோடு இருக்காங்க. எல்லாருமே தலைவர்கிட்ட நெருங்கி பழகிறதுக்கும் அதில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே போல காங்கிரஸ் அந்த பழக்கத்தை மேற்கொண்டு எல்லாரையும் ஒற்றுமையாக கொண்டு போறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டா அடுத்த தடவை 2029 நிச்சயமா மத்தியில் ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக அமையும். நேற்று நடத்த அந்த போராட்டம் தான் இந்த எதிர்விச்சிருக்கா? திமுக தொடங்கிய போராட்டம் நேற்று தொடங்கலாம். ஒரு வருஷமா பேசிருக்கார் தலைவர். ஒரு வருஷமா அந்த டீலிமிட்டேஷனை பத்தி திரும்ப அதுக்காக சரியா ஸ்லாகனை உருவாக்கி தனித்தனியா ஒவ்வொரு தடவையும் அதுக்கிட்ட ஒரு கேம்பெயினை உருவாக்கி எல்லா தோழர்களையும் இணைத்து ஒரு வருஷமா இந்த கூட்டணி மட்டுமல்ல, இந்த மசோதாவுக்கு எதிராக தன்னுடைய பிரச்சாரத்தை நாடு முழுவதும் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வெற்றி இப்ப எல்லாருமே என்ன பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாங்க, ஓட்டெடுப்பு முடிஞ்ச உடனே எல்லாருமே தலைவரை தான் பாராட்டுறாங்க. இந்தியா கூட்டணி இருக்கிற அத்தனை தலைவர்களும் என்கிட்ட அது ஸ்டாலின் சாரி கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா தலைவர் பாராட்டினாங்க. அது ரொம்ப போற்றப்பட வேண்டிய ஒரு மேட்டர். ஏன்னா அதை மறந்துடாம தலைவர் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடைசி வரைக்கும் அவங்க இதை ஒரு கூட்டுக்கோ எதுக்கும் அனுப்பாம பிடிவாதமா இருந்திருக்காங்க. பிடிவாதம் இருந்தாலும் அவங்களுக்கு இயற்கையா இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற திரும்ப கடைசி நேரம் வரைக்கும் அதான் சொன்னாங்க. அமித்ஷா சொன்னாரு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெண்கள் உங்களுக்கு சரியான பதில கொடுப்பாங்க தேர்தல் நேரத்தில் பேசினாங்க. அது மாதிரி நேசத்துக்கு கிடையாது, அது மாதிரி கிடையாது. பெண்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நல்ல புரிந்துணர்வு புரிதல் இருக்குது. ஏன் இது மாதிரி எதுக்குறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். பெண்கள் சொன்னாங்க. எல்லாரும் பேசுறவங்க எல்லா கட்சியும் பேசுச்சு. இந்தியா கூட்டணிக்கு அத்தனை கட்சிகளும் எடுத்த உடனே பேசுறதுன்னா பெண்களுக்கு உரிய உரிமையை வழங்கியாகணும், 1/3 ரிசர்வேஷன் கொடுக்கணும். 2023 கொண்டு வந்த சட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். அதை யாரும் பெண்கள் கேட்காம இருந்திருப்பாங்க, நிச்சயமா கேட்டிருப்பாங்க. இப்போ கூட நாளை கூட செய்யலாம். அவங்க திரும்ப கொண்டு வந்தாங்கன்னா நாங்க எல்லாம் வரவேற்போம், ஏற்றுவோம். தலைவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதானே, தலைவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். இவங்க இது முதல்ல இது அடிப்படையில் எல்லா கட்சிகளும் கூட்டி முடிவு எடுத்திருக்கணும். எல்லா கட்சிகளையும் குறிப்பிட்ட எல்லா கட்சியினுடைய தலைவர்கள், பாராளுமன்ற குழு தலைவர்களை கூப்பிட்டு இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போகலாம், எந்த சுமூகமா முடிக்கிறது என்ன செய்யலாங்கிறது எங்களை கேட்டிருக்கணும். அது கேட்கல. அது இல்லை, அவுட் சைடு பார்லிமெண்ட் இருக்கிற கட்சி தலைவர்கள், பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு
ஒரு தலைவர் இங்கே நடத்தினார்ல, சவுத்தில் நம்ம சென்னையில் நடத்தினார்ல, அப்பயே இவங்க விழிப்புணர்ச்சியோடு செஞ்சிருக்கணும். தலைவர் எடுத்த முயற்சி அன்னைக்கு எடுத்த முயற்சி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. காரணம்னா தலைவருடைய கன்சிஸ்டண்டா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு அதை நடத்தி, தொடர்ந்து அதை அந்த குறிக்கோளை போட்டு நகராம திரும்ப திரும்ப அந்த இந்த டீலிமிட்டேஷன் மேட்டர்ல தொடர்ந்து பாடுபட்டு இருந்தாங்க. அது கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அது தலைவருடைய பர்சனல் வெற்றி தான் சொல்ல முடியும். அது ஏன் நம்ம சொல்லணும், அவங்களுக்கு அதிகாரம் இது இருக்குது, அதிகாரம் இருக்குது. அதை ஹெஜிமனிக்கல் ஆட்டிடியூடுங்கிறது அதுதான். அதுக்கு எடுத்துக்காட்டு அவங்க அதிகார திமிர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதை நான் சொல்லக்கூடாது. அவர் அவ்வளோ பெரிய மனுஷன், பிரதமரை பார்த்து அதிகார திமிர்னு சொல்லக்கூடாது. இந்த தேர்தலுக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி பேசினது, ராகுல் காந்தி பேக்கர் கிளாஸை பத்தி ரொம்ப சிறப்பா பேசினார். பேக்கர் கிளாஸ் நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசினாரு. அந்த பேச்சு, அதே போல தலைவர் எடுத்த முயற்சிக்கு எடுத்த மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு அந்த எண்டு தலைவருக்கு எடுத்த அவருக்கு கிடைச்ச மரியாதை, மதிப்பு, பாராளுமன்றத்தில் உள்ளவர்களே அந்த ஓட்டெடுப்பு நடக்கும் போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே தலைவருடைய பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்பப்போ. அதே மாதிரி இப்போ அதிமுக தமிழக நலனையும் புறக்கணித்து இதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்க அவங்களுக்கு ஒரே நோக்கம் பொதுமக்கள் நலன் கருதி எதுவுமே அவங்க கட்சி நடத்தல. அவங்கள பர்சனல் ஏண்டு, அவங்களுக்கு என்ன தேவை, அது எப்படி இது பண்றதுக்கு, அது எப்படி ஆட்சிக்கு வர்றது, பதவிக்கு வர்றது, எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர்றது, இதுதான் அவங்களுடைய பதவி தான் முக்கியம் ஒழிய அவங்க இது பிரச்சனை கிடையாது. மக்களுடைய பிரச்சனையை பற்றி அவங்க கவலையே போடுறதில்லை. அதுதான் அது காரணம். இந்த டிஃபீட் அவங்களுக்கு தேவையான டிஃபீட். இந்த டிஃபீட் இல்லைன்னா இன்னும் ரொம்ப மோசமா போயிடுது. இந்த டிஃபீட் நம்ம தோத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன நிலைமையா இருக்கும். இப்போ இந்த கமிஷன் போடுறாங்கல்ல, டீலிமிட்டேஷன் கமிஷன், அந்த கமிஷன்ல யாரு இருக்க போறா? அந்த கமிஷன்ல அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்போ வேணாலும் மாத்தி மாத்தி போடுற கோல் போஸ்டர் மாத்துறது மாதிரி மாத்திட்டு போலாம். அந்த வரையறை எப்படி வேணாலும் பண்ணிட்டு அப்பப்போ அப்படி பண்ணும்போது நமக்கு சாதகமாகவும் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொண்டு வர நினைச்சது 170 சீட்டு தமிழ் சவுத்தில் இருக்க மாவட்ட மாநிலங்களுக்கு, 670 சீட்டு நார்த்தில் இருக்கிற மாநிலங்களுக்கு. எப்போ வேணாலும் 2/3 மெஜாரிட்டி வச்சு அவங்க ஜெயிச்சுட்டே போலாம். இந்திய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண கொண்டு வரலாம். நமக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளையும் கொண்டு அவங்க நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தமிழ்நாட்டையும் சார்ந்திருக்கிற 4-5 மாநிலங்களையும் என்ன கொடுமை வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. அரசியல் சட்ட ரீதியாக போயிடுது, யாரும் அதை குறை சொல்ல முடியாது. ஓகே.